ரெண்டு பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள், மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ். ஒன்று எங்கட நாட்டுக்குள்ள நடந்த ஒரு வரலாற்று ரீதியான அதிர்ச்சியான சம்பவம், இதுவரைக்கும் நடக்காத மாதிரியான ஒரு வரலாற்று ரீதியான அதிர்ச்சியான சம்பவம். ரெண்டாவது அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். ரெண்டுமே நீங்கள் எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ரெண்டு பெரிய சம்பவங்கள். என்ன நடந்திருக்குதுன்றதை விரிவாக டீட்டெயில்டாக முழுமையாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அந்த ரெண்டு சம்பவங்களையும் வச்சுக்கொண்டு, ரெண்டு இல்லை ஒரு சம்பவத்தை, எங்கள் நாட்டுக்குள்ள நடந்த சம்பவத்தை வச்சுக்கொண்டு சில முக்கியமான விடயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். உங்களினுடைய கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, என்னடதான் உண்டா முதல்ல இருந்தே தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PK கரிகாலன். தொடர்ச்சியானுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, முதலாவது அமெரிக்காவில் நடந்த அந்த சம்பவத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்கட நாட்டுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கலாம். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர், அதாவது வெள்ளை மாளிகை செய்தியாளர்களுக்கான இரவு நேர விருந்துன்னு சொல்லி ஒரு பெரிய விருந்தொண்டு ஒவ்வொரு வருஷமுமே நடக்கும். அந்த நாட்டினுடைய செய்தியாளர்கள், அமெரிக்காவினுடைய செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள், மீடியாவை சேர்ந்த முக்கியமானவர்கள் எல்லாரையுமே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு அமெரிக்காவினுடைய அரசியல்வாதிகளால, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, இன்னும் முக்கியமான அரசியல்வாதிகளும் அதோடு சேர்த்து சில திரை பிரபலங்கள், அந்த நாட்டினுடைய இந்த படங்கள்ல நடிக்கக்கூடிய பெரிய செலிபிரிட்டிஸ் இருப்பார்களானே, அவர்களையும் சில பேரை கூப்பிட்டு ஒரு கொமெடி ஷோ மாதிரி அந்த இடம் நடக்கும். கொமெடி ஷோன்னு முழுமையா சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே சேரக்கூடிய, இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே பத்திரிகையாளர்களுக்கும் அந்த நாட்டினுடைய ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ அரசியலுக்கும் இடையில ஒரு முரண்பாடு மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். என்னடா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பார்கள், அதுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்கள் அந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகளா இருப்பார்கள். ஸோ ரெண்டுமே ஒரு பத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களா தான் ரெண்டுமே எப்பவுமே இருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டின அவர்களுக்கு இடையிலான ஒரு ஒருங்கிணைக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடு வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வருஷமும் 1921ஆம் ஆண்டுல இருந்து ட்ரெடிஷன் மாதிரி, ஒரு கலாச்சாரம் மாதிரி இது அமெரிக்கால ஒவ்வொரு வருஷமுமே ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர்ன்ற பெயர்ல ஒவ்வொரு வருஷமே நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இன்றைய நாள்ல அமெரிக்கால நடந்த அந்த நிகழ்வு. அமெரிக்காவினுடைய நேரப்படி இரவு நேரம் நடந்த அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஹில்டன் ஹோட்டல்ல நடந்த இந்த செய்தியாளர்களினுடைய இரவு நேர விருந்துல ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. அந்த விருந்துல யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாத்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மனைவி, அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில அமெரிக்காவோட இந்த ஆளும் கட்சியினுடைய சில முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாருமே கலந்து கொண்ட அந்த நிகழ்வுல தான் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்குது. அதுவும் சாதாரணமா இல்ல, கிட்டத்தட்ட 8 தடவைகள் அந்த இடத்துக்குள்ள துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. அந்த துப்பாக்கி தாரியாலையும் அவரை நோக்கி சுட்டு அந்த இடத்துல இருந்த பாதுகாப்பு படையினருடைய துப்பாக்கி சூடுகளை சேர்த்து மொத்தம் 8 துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால வைரலா போறதா இல்லாட்டி நியூஸ் வெப்சைட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. நானும் இதில் அட் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல அந்த துப்பாக்கி சூடு வெளியில கேட்ட உடனே அங்க இருந்த JD வான்ஸ் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மனைவியையும் அந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனே, வெளியில அந்த துப்பாக்கி சூடு சத்தம் கேட்ட உடனே அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் அவர்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றி கொண்டு போயிருந்தார்கள். இதுல என்ன ஒரு பெரிய ஷொக்கிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும் அந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சிக்கும் இடையில எப்பவுமே ஒரு ஹீட்டான சிச்சுவேஷன் தான் இருக்கும், ஒரு பத்தி கொள்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதனாலேயே டொனால்ட் ட்ரம்ப் இந்த நிகழ்வுல நீண்ட காலமா கலந்து கொள்ளாம இருந்தார் என்றதும் இங்க குறிப்பிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து இவருக்கு முதல் இருந்த ஜனாதிபதிகள் எல்லாருமே சில பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் கலந்து கொள்ளாம இருந்திருக்கிறார்கள். நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையினால, பத்திரிகையாளர்களோட இருந்த பிரச்சனையினால சில பேர் அதை தவிர்த்திருக்கிறார்கள். ஆனா அமெரிக்க ஜனாதிபதியா இப்ப இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையா கலந்து கொண்ட செய்தியாளர்களினுடைய இரவு நேர விருந்து இதுதான். அந்த விருந்துல தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த துப்பாக்கி சூட நடத்தின அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 31 வயசு இருக்கிற கோல் தோமஸ் ஆலன் என்ற ஒரு ஆசிரியர். அவர் ஆசிரியரா பணிபுரிஞ்சு கொண்டு இருந்ததா இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடிய விசாரணைகள்ல இருந்து எங்களால் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அங்க கலந்து கொண்டிருந்த அத்தனை பேருமே, அங்க விருந்தினர்களா வந்திருந்த அவ்வளவு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா
எல்லாருமே ஜேர்னலிஸ்ட். அங்க இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகள், பிபிசி, ஃபர்ஸ்ட் போஸ்ட், CNN, முக்கியமான எல்லா பத்திரிகைகளையும் சேர்ந்த எல்லா இந்த செய்தி ஊடகங்களையும் சேர்ந்த செய்தியாளர்கள் அத்தனை பேருமே அந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருந்தார்கள். அத்தனை பேருமே இப்ப அங்க உள்ள நடந்த சம்பவங்களை விவரிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா பலவிதமான கேள்விகள் இந்த சம்பவத்துக்கு பின்னால இப்ப எழ ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள். ஏன்னா அவருடைய சோஷியல் மீடியால அடிக்கடி சில செய்தி ஊடகங்களை வந்து பயங்கரமா விமர்சிப்பார். சில ஊடகங்கள் இப்ப ரீசெண்டா கூட சில ஊடகங்களை வந்து விமர்சிச்சிருந்தார். சில ஊடகங்கள் பொய் பேசுறதா கூட தண்ட நியூயார்க் டைம்ஸ் எல்லாமே கடுமையா விமர்சிப்பார். அடிக்கடி அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், கடுமையான விமர்சனங்கள் போறதை பார்த்திருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுக்கொண்டு அதுவும் முதல் தடவையா நான் சொன்ன மாதிரி அவர் கலந்து கொண்ட ஒயிட் ஹவுஸினுடைய கரஸ்பாண்டன்ஸ் டின்னர் என்றபடியா இதுக்கு பின்னால என்ன நடந்திருக்கும்ன்றது பலவிதமான கேள்விகளை உருவாக்கி இருக்குது. சாதாரணமா ஜோதிச்சு பாருங்க, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய வல்லரசா சொல்லப்படுற ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி கலந்து கொள்ற நிகழ்வுன்றது மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு இருக்கும். மிகப்பெரிய நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பெரிய அளவிலான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த இடத்துல கட்டாயமா செய்யப்பட்டிருக்கும். அதுலயும் இப்ப போய்கொண்டிருக்கிற இந்த ஈரான் போரினால அமெரிக்காவுக்குள்ளேயே அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிரான சில செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது, மக்களினுடைய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் மிக கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி தான் ஒரு குற்றவாளி அந்த பகுதிக்குள்ள உள்ள போய் இப்படியான ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்காருன்றது இப்ப மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமாகவும் பலதரப்பட்ட கேள்விகளையும் இந்த சம்பவம் இப்ப உருவாக்கி இருக்குது. அந்த துப்பாக்கி சூடை மேற்கொண்ட 31 வயதான நபர் மீதான விசாரணைகள் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அவருடைய வீடு வரைக்கும், அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்த ரூம் மற்றும் அவருடைய வீடு வரைக்குமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் விசாரணையினுடைய முடிவுல என்ன தகவல், இது எப்படி நடந்தது வெளியாகுதுன்றத. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இது வந்து முதலாவது பெரிய அதிர்ச்சியான விஷயம். ரெண்டாவது விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கட நாட்டுக்குள்ள நடந்த வரலாற்றுல நடக்காத அளவுக்கான மிகப்பெரிய ஒரு சம்பவம். இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துல வச்சு ஒரு 22 பௌத்த பிக்குமார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 22 பேருமே கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது விசா பிரச்சனையா, இல்லாட்டி அவர்கள் கொண்டு வந்த பாஸ்போர்ட்ல ஏதாவது பிரச்சனையா, இல்லாட்டி ஏதாவது கஸ்டம்ஸுக்கு காசு செலுத்தாம ஏதாவது பொருட்களை கொண்டு வந்தார்கள் என்ற பிரச்சனைக்காக கைது செய்யப்பட்டார்கள் நினைக்கிறீங்களா? இல்ல, 22 பேருமே 110 கிலோகிராம் குஷ் போதை பொருளை நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்க கேட்டது சரி, போதைப் பொருளை கொண்டு வந்த குற்றச்சாட்டுக்காக 22 பௌத்த மதகுருமார்கள் எங்கட நாட்டுக்குள்ள கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த போதைப் பொருளினுடைய மொத்த பெறுமதி எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு மேல, 1.1 பில்லியன் இலங்கை ரூபாவுக்கும் மேற்பட்ட பெறுமதியான குஷ் போதைப் பொருள். குஷ் போதைப் பொருள் மட்டுமில்ல, குஷ் போதைப் பொருள் தான் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து ஹாஷிஷ் என்ற போதைப் பொருள். இந்த ஹாஷிஷ் என்றது என்னன்றதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஃபுல் டீடைல்டான வீடியோ போட்டிருப்பேன். இலங்கைக்குள்ள இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் ஐஸ் என்ற போதைப் பொருளை விட பல மடங்கான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதான் ஹாஷிஷ் என்ற போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் சிலதையும் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லி இந்த 22 பேருமே இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பேங்காக்ல இருந்து, தாய்லாந்து பேங்காக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி இலங்கையிலிருந்து போயிட்டு அதுக்கு பிறகு நேற்றைய நாள் ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டுக்கு திரும்ப வரும்போதுதான் இந்த 22 இளம் பிக்குமாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்தின தொலைபேசிகள் இருந்து, அவங்களோட போன்ல இருந்து பேங்காக்ல தாய்லாந்துல சிவில் உடையோட எடுத்த போட்டோக்களும் அந்த போன்ல இருக்கிறதா இப்ப இலங்கையினுடைய குற்ற புலனாய்வு திணைக்களத்தால சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்குது. பேங்காக் தாய்லாந்துக்கு போய் தாய்லாந்துல சாதாரணமான உடைகளோட அவர்கள் அங்க இருந்ததுக்கான போட்டோஸும் அவர்களோட போன்ல இருக்கிறதா இப்ப ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இலங்கையினுடைய பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துல வரலாற்றுல மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள்லயே இதுதான்
அதிகளவான போதைப் பொருள் தொகையா சொல்லப்படுது. ஓகே, இது என்னதான் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவமா இருந்தாலும் இது ரெண்டு பக்கமா பார்க்கப்படுது. சாதாரணமாவே எங்கட நாட்டுக்குள்ள இந்த பிக்குமார்களினுடைய சில செயல்பாடுகள், எல்லாருமே கிடையாது, சில பேரினுடைய மோசமான செயல்பாடுகள், சில பேர் பெண்களோட தொடர்புல இருந்து பிடிபட்டிருக்கிறார்கள், போதைப் பொருள் பயன்படுத்தி பிடிபட்டிருக்கிறார்கள், சில பேருடைய அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஆச்சிரமங்கள் இருக்குந்தானே, என்னென்னு சொல்றது, பிக்குமார்கள் இருக்கக்கூடிய அந்த மத தலங்கள் இருக்குந்தானே, புத்தர்னுடைய வழிபாடுகள் நடக்கக்கூடிய தலங்கள், அந்த இடங்களுக்கு பின்னாலே எல்லாம் சில பியர் போட்டில்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சில பேர் சின்ன பிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் கூட. இதுல நாங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்குது. இப்ப சாதாரணமாவே இதை நான் மேலோட்டமா சொல்றேன், ஆழமா சொல்ல விரும்பல. தேவைப்பட்டா அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதை பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, புத்தர் இருக்கார் தானே, புத்தர்னுடைய கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு நாட்டினுடைய இளவரசனா ஆகியிருக்க வேண்டியவர், ஒரு நாட்டினுடைய அரசனாக இருக்க வேண்டிய ஒரு இளவரசன். அவர்தான் தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே துறந்துட்டு நான் ஒரு துறவியா போறேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை துறவு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தவர். எல்லா ஆசைகளையுமே இல்லாம ஆக்கிட்டு தான் துறவியா வாழ்றேன்னு சொல்லிதான் மக்களுக்கான போதனைகளை சொல்ல ஆரம்பிச்சு ஒரு துறவியா வந்தவர். அதுக்கு பிறகு அவருடைய சீடர்கள் எல்லாமே வழி வழியா அவரை பின்பற்றி வந்து அவர் இறந்ததுக்கு பிறகு அவரை கடவுளாக மாற்றி இப்ப பல நாடுகள்ல மக்கள் வழிபாடு கொண்டிருக்கிறார்கள். இந்த புத்தரினுடைய சீடர்களா போகக்கூடியவர்களை தான் நாங்க பௌத்த மதகுருமார்னு சொல்றோம். இந்த பிக்குகள் இருக்கார்களானே, அவர்கள் எல்லாருமே புத்தரினுடைய சீடர்கள் மாதிரி அந்த வழியா வந்தவர்களா இப்ப மக்களால மதகுருமார்கள் என்ற அடிப்படையில வழிபடக்கூடியவர்கள், புத்தருக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள். அவர்களும் அந்த பௌத்த மதகுருவா ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, எல்லா ஆசைகள் அவர்களுடைய எல்லாமே ஆசாபாசங்கள் எல்லாத்தையுமே துறந்துதான் பௌத்த மதகுருவன்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் போவார்கள். அதுக்குள்ள சாதாரணமான ஒரு மனிதரா நாங்க ஜோதிச்சு பார்ப்போம். இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நாங்கள் எல்லாருமே பிறந்து வளரும் போது எங்களுக்கான ஹோர்மோன் சேஞ்சஸ் உடம்புல மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்கேற்ற மாதிரியான ஆசைகள் எல்லாமே எங்களுக்கு ஏற்படும். எல்லாருமே நாங்க தனியா நாங்க சுயநலமா இல்லாம பொதுநலமா இருக்கணும்னு சொல்லி நாங்க எல்லாருமே யோசிக்க மாட்டோம். நான் ஒரு மாதிரி யோசிப்பேன், நீங்க ஒரு மாதிரி யோசிப்பீங்க. எங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வேறு விதமா யோசிக்கக்கூடியவர்கள். அதுக்காக இந்த பௌத்த மதகுருன்ற அந்த ஒரு பெரிய ஒரு மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எல்லாருமே போக முடியாது. எல்லாரையுமே அங்க கொண்டே தள்ளிவிட முடியாது, புஷ் பண்ண முடியாது. யாரையுமே விருப்பமில்லாத ஒருத்தனை கொண்டு போய் நீ இதுவாத்தான் போகணும், நீ சாமியாராத்தான் போகணும்னு சொன்னா அவரால் தன்னுடைய ஆசைகளை அடக்க முடியாம கூட இருக்கலாம். ஆசைகளை அடக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த நிலையை அடைய முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலைமை தான் அது. பௌத்த மதகுரு என்றவர் இலங்கைக்குள்ளே எத்தனையோ போற்றக்கூடிய பௌத்த மதகுருமார்களும் இருக்கிறார்கள், நாங்க மதிக்கக்கூடிய மதகுருமார்களும் இருக்கிறார்கள். சில பேர் கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடியவர்கள். அது எங்கட ஆரம்பத்தில இருந்து எங்கட ஈழத்தமிழர்களுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்க அழிக்கப்படுறதுக்கான காரணமே சில மதகுருமார்கள் என்றதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், போற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலை செய்யக்கூடியவர்கள் எப்படி வந்திருப்பார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இலங்கைக்குள்ள இந்த பௌத்த மதகுருமார்களுக்கான ஏகப்பட்ட வசதிகள் சலுகைகள் இருக்குது. ஒருத்தர் மதகுருவா போறாருன்னு சொன்னா அவருக்கான நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுடைய நாட்டுடைய அரசாங்கம் கொடுக்கும். ஏன்னா அரசாங்கத்துக்கு பௌத்த மதம்ன்றது ஒரு அவர்களினுடைய மதமா பார்க்கப்படுறபடியா, அவர்களுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறபடியா, சில பேர் அந்த நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த பௌத்த மதகுருவாகிற ஒரு இடத்துக்கு போறார்களோ என்ற ஒரு கேள்வி எனக்கு பர்சனலா இருக்குது. எனக்கு தனிப்பட்ட ரீதியில இந்த ஒரு கேள்வி இருக்குது. அப்படியானவர்கள்லாம் இந்த மாதிரியான போதைப் பொருள் கடத்துற வேலையையும் பெண்களோட தொடர்பை வச்சுக்கொள்ற வேலையையும் செய்யக்கூடியவர்கள். நியாயமா பார்க்க போனா உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன், இந்த மாதிரியான மோசமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட நல்ல ஒரு நிலைமையில இருக்க வேண்டிய அந்த பௌத்த மதகுருன்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு இப்படியான கீழ்த்தரமான வேலைகளை செய்கிறவர்கள், ஆசைகள் அடக்க முடியாத இந்த மாதிரியான தேவைக்காக இந்த பௌத்த மதகுரு ஆகணும் என்ற ஒரு இடத்துக்குள்ள வந்தவர்களா தான் இருப்பார்கள். ஸோ இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு பௌத்த மதகுருவா ஒருத்தர் உள்ள வாராருன்னு சொன்னா அவர் உண்மையிலேயே விரும்பித்தான் வாராரா? சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாருமே பௌத்த மதகுருவா சேர்க்கறதுக்காக
அவங்களோட அப்பா அம்மா வந்து இந்த கல்லூரிகளில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அவர்களுக்கான பாடசாலைகள் எல்லாமே இருக்குது இலங்கைக்குள்ள. ஆரம்பத்திலிருந்து ஆரம்ப கல்வி, அதுக்கு பிறகு இடைநிலை கல்வி, அதை முடிச்சு பிறகு முதுமையில கற்கக்கூடிய கல்வி, அந்த போதனைகள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்றதுக்கான கல்விகள்னு சொல்லி நிறைய ஒவ்வொரு பகுதிகள் இருக்குது. அதுக்குள்ள ஆரம்பத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் போது சின்ன வயசுல அவர்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கும். ஓகேன்னு சொல்லி ஒரு விருப்பத்தில் இப்போ நாங்கள் கோயில்கள் மேலுமே பார்த்துருப்போம் தானே, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாமே கோயிலில் ஐயருக்கு பின்னால போய் கொண்டிருப்பார்கள். இல்லாட்டி கிறிஸ்தவத்துல வந்து சர்ச்சில் வந்து அதிகமான ஈடுபாடா இருப்பார்கள். அதே மாதிரி இஸ்லாமிய மதத்திலையும் அதிகமான ஈடுபாட்டுல சின்ன பிள்ளைகள் எல்லாமே இருப்பார்கள். அது நல்ல விஷயம். அவர்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நல்ல ஒரு விதமா சமய விழுமியங்கள் அவர்களை மாற்றும். ஆனா ஒரு வயசு கடந்ததுக்கு பிறகு, சின்ன வயசுல பக்தியா இருந்த ஒரு பையன் வளர்ந்ததுக்கு பிறகு கோயிலுக்கே போறான் இல்ல என்று சொல்லி கூட சில பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதா பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் எல்லா மதத்திலையுமே அவர்களுடைய வளரும் போது ஏற்படுற ஹார்மோன் சேஞ்சஸ் அவர்களுடைய மனநிலையால அவங்களோட மனசு கட்டாயமா மாறும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏனடா மனிதர்கள், நாங்கள் வந்து ரோபோட் கிடையாது, இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அப்படியே வடிவமைச்சவர்கள் கிடையாது. அதுல என்ன செய்யணும்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் தவறு செய்யறார், அவர் இந்த போதனைக்குள்ள வரமாட்டார்னு தெரிஞ்சா அவரை விட்டுறணும், விலக்கிடணும். அந்த இடத்துல இருந்து சரி நீ விலகி போன்னு சொல்லி விட்டுறணும். இல்லைன்னு சொல்லி அவனை பிடிச்சு வச்சிருந்தா கடைசியில ஒரு போற்றக்கூடிய மதம், ஒரு புனிதமா பார்க்க வேண்டிய மதகுருமார்கள் என்ற அந்த நிலைமைய நாங்க இப்படியான நிலையில தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது தனியா பௌத்த மதத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே தான், எல்லா மதங்களுக்கும் இது பொருந்தும். ஸோ இதை வந்து கட்டாயமா அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய மதகுருமார்கள் இதை சரி செஞ்சாதான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இனிமேலும் எங்கட நாட்டுக்கும் நடக்காது. இதுல என்ன இன்னொரு கவலைக்கிடமான நிலைமை என்று பாத்தீங்கன்னா, எங்கேயோ அமெரிக்கால இருந்து இலங்கைக்குள்ள வந்து அமைதிக்கான நடைபயணம் என்ற பெயர்ல பௌத்த மதகுருமார்கள் அந்த அலோகான்ற நாயோட இலங்கைக்குள்ள நடைபயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நாளையோட 28ஆம் தேதியோட அந்த நடைபயணம் முடிவுக்கு வருது. ஆனா இந்த பக்கம் 22 பௌத்த மதகுருமார்கள், இளம் மதகுருமார்கள் போதைப் பொருளோட கைது செய்யப்படுறார்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன விஷயங்கள்ல சரி இருக்குதா இல்லாட்டி பிழை இருக்குதான்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களோட எல்லா கருத்துக்களும் தாராளமா நீங்க கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லிடலாம். எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த விடயங்களை தெரியப்படுத்துங்க. தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.